சோஷியல் மீடியால நடிகை த்ரிஷாவ பற்றி ஒரு சில அவதூறான ஒரு விஷயங்கள்லாம் வந்து ஷேர் ஆகிட்டுருக்கு. ஸோ இது சம்மந்தமாக த்ரிஷாவுடைய அட்வொகேட் வந்து ஒரு நோட்டீஸ் மாரி, ஒரு அறிக்கை மாரி விட்டிருக்காரு. ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அ எனது வாடிக்கையாளர் புகழ்பெற்ற இந்திய திரைப்பட நடிகை திருமதி த்ரிஷா கிருஷ்ணன் அவர்களின் அறிவுறுத்தல்களின்படி பின்வருவனவற்றை பதிவு செய்வதற்காக இந்த அறிக்கையை வெளியிடுகிறேன். இது எனது வாடிக்கையாளரை பற்றி ஊடகங்களில் பரவி வரும் விரும்பத்தகாத கருத்து தொடர்பானது. மாநிலத்தில் ஒரு உயர் பதவியில் இருக்கும் ஒருவரால் இத்தகைய விரும்பத்தகாத மற்றும் பொருத்தமற்ற கருத்து வெளியிடப்படும் என்று எனது வாடிக்கையாளர் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. எனது வாடிக்கையாளர் எந்த அரசியல் கட்சியுடனும் இணைந்தவர் அல்ல, இணைந்திருக்கவும் விரும்பவில்லை என்பதை மிகத் தெளிவாக தெரிவிக்கிறார். மேலும் எனது வாடிக்கையாளர் கடந்த காலங்களில் தொடர்ந்து வலியுறுத்தியது போலவே அரசியல் விஷயங்களில் அவர் எப்போதும் நடுநிலையான நிலைப்பாட்டை எடுத்துள்ளார். எனது வாடிக்கையாளர் தனது கலையால் மட்டுமே அறியப்பட விரும்புகிறார், அரசியல் சார்பு மூலம் அல்ல. மேலும் மிக முக்கியமாக தனிப்பட்ட வாழ்க்கையை பொது விவாத பொருளாகவோ அல்லது கருத்து தெரிவிப்பதாகவோ ஆக்கக்கூடாது என்பது பொதுவான பழமொழி. மேலும் உயர் பதவிகளில் இருப்பவர்கள் பொது விவாதங்களில் பொறுப்புடனும் சமநிலையுடனும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனது வாடிக்கையாளரின் பெயரை அவருடன் தொடர்பில்லாத விஷயங்களில் இழுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்ற மாதிரி அந்த அறிக்கையில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கு கீழே நிறைய பேர் வந்து பயங்கரமான ஒரு ஸ்லிப்பர் ஷாட் இது அவருக்கு, அந்த அரசியல் தலைவருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.